விரும்பிய நோக்கம் கொண்டவரே உயர்ந்த மனிதர் என்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கூட்டம் எண்ணிக்கை என்பது பற்றியெல்லாம் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏனென்றால் அவரே அதைத்தான் சொல்கிறார், நீ உன்னதமான ஒரு நோக்கத்தை எடுத்துக்கொண்டு நீ செல்லும் வரை சென்று கொண்டே இரு, உன்னுடைய இலக்கை அடையும் வரை திரும்பாதே என்கிறார். எனவே எனக்கான ஒரு இலக்கு இருக்கிறது. நிச்சயமாக அரசியல் சாசனத்தை நாங்கள் எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதில் நிறைய எனக்கு வருத்தங்களும் உண்டு, இழப்புகளும் உண்டு. அதை பற்றியெல்லாம் நான் எந்த நிலையிலும் நான் வருத்தப்படவில்லை. நிச்சயமாக பாபா சாஹிப் அம்பேத்கர் நிச்சயமாக இந்த இந்தியாவில் இன்னும் அறியப்படாமல் இருக்கிறார் என்பது ஒரு வருத்தமான நிலைதான். இன்றைக்கு அவரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டத்தின் எண்ணிக்கை கூடியிருக்கும். பரவாயில்லை. அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் மேனாள் தீக்கதிர் ஆசிரியர் அருமை தோழர் ஆ குமரேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆழ்ந்து யோசிக்க வைத்த அம்பேத்கர் பாடல்கள், அதிர்ந்து செயல்பட வைக்கின்ற பறை இசை, இவற்றை தொடர்ந்து நம்மை அடுத்த செயல்பாட்டுக்கு தூண்டவிருக்கின்ற ஒரு பொதுக்கூட்டம். யாரின் பெயரால் என்றால், இந்த சமத்துவ நாள் விழா கொண்டாடப்படுவதற்கு யார் மையமான காரணமோ அந்த அண்ணல் அம்பேத்கரின் பெயரால் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். தலைவர் சவுந்தரராஜன் பேசியதோடு ஒரு சின்ன முரண்பாடை வெளிப்படுத்துகிறேன். இங்கு குறைந்த அளவில் தான் வந்திருக்கிறோம் என்பதில் எனக்கு கவலை உண்டு. ஆமா, நான் கவலைப்படலை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்க நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கருத்து என்னன்றது நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப நம்ம யாருக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கிறது. இப்படி கேள்விகள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு மாற்று வழிகளை கண்டுபிடி, தேடி அந்த வழியை செல்வதற்கான ஏற்பாடுகளை செய் என்று வழிகாட்டி சென்றவர் அம்பேத்கர். ஆகவே நாம் ஒன்று தயங்கி பேச வேண்டியது இல்லை. சொல்லப்போன தேர்தல் நேரம், பலருக்கும் பல்வேறு பணிகள் இருக்கும். இங்கே வரக்கூடிய பலருக்கே கூட வீடு வீடாக சென்று கொண்டிருப்பார்கள். 10 மணிக்கு திரும்பி வந்தாருமே, அதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிற எல்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். என்றாலும் கூட அம்பேத்கருடைய சிந்தனை என்பது, நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன், இது ஏதோ நாம் நமக்குள்ளே பேசுகின்ற பரிமாறிக்கொள்கின்ற கருத்துக்களாக இல்லாமல், குறைந்தது இந்த கூட்டத்தின் வெற்றி என்பது சவுந்தரராஜன் மகிழக்கூடிய வெற்றியாக எது இருக்கும் என்றால், நாம் ஒவ்வொருவரும் இங்கே வாங்கிய செய்திகளை, இங்கே வாங்கிக் கொள்கிற கருத்துக்களை நம்முடைய வீட்டிலே பேச வேண்டும், நம்முடைய நண்பர்களிடத்தில் பேச வேண்டும், நம்முடைய உறவினர்களிடத்தில் பேச வேண்டும். ஏதோ பொதுக்கூட்டத்தில் அல்லது பிரச்சாரத்துக்கு போற இடத்துல பேசுறது அல்ல. அதெல்லாம் உண்மையான பிரச்சாரம் கிடையாது. நம்ம வீட்டோடு, நம்ம நண்பர்களோடு, உறவினோடு பேசுகிறோமே, அதுதான் உண்மையான பரப்புரை. அந்த பரப்புரையை முடிந்த அளவுக்கு செய்வோம். கல்யாண வீட்டுல வெத்தலையை போட்டுட்டே பேசுவோமே, என்ன இருக்கு? அவங்க அப்படித்தானே பூத்துனாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, சபரிமலைக்கு பொம்பளை எல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு எங்க பேசணும்? கல்யாண வீட்டுல வச்சு பேசணும். திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்களா, தீபம் ஏத்த விட மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சு பேசுறாங்க? சடங்கு வீட்டுல வச்சு பேசுறாங்க. நாம பேச வேண்டாமா? மாற்று கருத்துக்களை, முற்போக்கான கருத்துக்கள் என்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாம பேச வேண்டாமா? யார்கிட்ட பேசணும்? மறுபடியும் சொல்றேன், நம்ம பேச்சுக்களை ஏற்றுக்கொள்கிற நம்முடைய இந்த ஆடியன்ஸ், நமக்கான ஆடியன்ஸ், அவங்களோட அல்ல, நம் உறவினரிடம், வீட்டாரிடம், நண்பர்களிடம் பேசுகின்ற அந்த பண்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற முதல் வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இங்கே உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த லா எக்ஸ்போசர் ஆர்டினன்ஸ், எக்ஸ்போஷர் வெறும் எக்ஸ்போசர் அல்ல, எக்ஸ்போஷர் உத்தரவாதமாக, உறுதியாக இந்த சட்டம் மக்களுக்காக என்ற அம்பேத்கருடைய லட்சியம் அது. அதற்கான ஆர்டினன்ஸ் என்றால் ரெண்டு பொருள் உண்டு.
அவசர சட்டம் என்ற பொருளும் உண்டு, ஆர்டினன்ஸ் என்றால் ஒரு அணி, ஒரு படை என்கிற பொருளும் உண்டு. ஆக இந்த படை இந்த சட்டத்தின் செய்திகளை, சட்டத்தின் தேவைகளை, இன்னும் சட்டத்தை எவ்வாறு கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் ஒரு படையாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும், எடுத்து செல்லும். அதுதான் அந்த எல்இஓ என்பதனுடைய பொருள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப நான் தீக்கதிர் பத்தினுடைய மேனாள் ஆசிரியர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஆகவே ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். ஆகவே அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். என்னப்பா மார்க்சுக்கும் அம்பேத்கருக்கும் முடிச்சு, அம்பேத்கர் வேற மார்க்ஸ் வேற, நீங்க என்ன ரெண்டு பேருக்கு அங்க இணைப்பு போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னவென்றால் இன்னும் ஒரு வாதமாவே கூட வைப்பாங்க. இன்றைக்கு கூட என்னுடைய ஒரு கருத்தாக சமூக ஊடக குழுக்களில் பகிர்ந்திருக்கிறேன். என்னவென்றால் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான, நிறைய பேச வேண்டியிருக்கிறது, ஆனா நேரம் இல்லை. அதை விட மிக முக்கியமாக சுந்தரவள்ளி நிறைவுரை மிக முக்கியமான கருத்துக்களை தனக்கே உரிய நடையில பேச இருக்கிறார். என சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த அம்பேத்கர் முக்கியமாக இந்த சாதி ஒழிப்பு இந்த நாட்டினுடைய சாபக்கேடு, இந்த இந்திய நாட்டினுடைய தொடரும் அவமானம் எது என்றால் வேற எந்த நாட்டுக்குமே இல்லாத அவமானம். மற்ற நாடுகள்லாம் இன பாகுபாடு உண்டு, பொருளாதார பாகுபாடு உண்டு, இங்கே மட்டும்தான் சாதி பாகுபாடு உள்ளது. அதை பத்திலாம் இன்னும் நிறைய பேசலாம் தான். அதை ஒழிக்க வேண்டும் என்பதான ஒரு லட்சியம். அந்த சாதி என்பது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஆராய்ச்சி அவர் செய்து சொன்னார். அகமன முறை, அவன் சொந்தத்துக்குள்ளேயே, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிற ஏற்பாடு இருக்கு பாருங்க, அதுதான் சாதி தொடங்கியதற்கு காரணம் என்று அம்பேத்கர் சொன்னாரு. ஆனா கார்ல் மார்க்ஸ் அப்படி சொல்லலையே. உழைப்பு சுரண்டல், மனிதனுடைய உழைப்பை சுரண்டுகிற யாரு? அந்த உழைப்பை வைத்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சுரண்டுகிறார்கள். அதுல இருந்து தான் ஜாதி வந்தது என்று அவர் சொல்கிறாரு. அப்ப ரெண்டு பேரும் விலகிற, ரெண்டு பேருமே சமத்துவம் தான் பேசுறாங்க. மார்க்ஸ் சமத்துவத்தை தான் சொன்னார், அம்பேத்கர் சமத்துவத்தை தான் சொன்னார். ஆனா இவர் அகமன முறையை சொல்கிறார், அவர் உழைப்பு சுரண்டை சொல்கிறார். அப்ப மார்க்சும் அம்பேத்கரும் விலகி செல்கிற புள்ளி அது என்று இன்னைக்கு நடந்த ஒரு விவாதத்தில் ஒரு கருத்தே வந்தது. நான் சொன்னேன், இல்லை, இதுதான் மார்க்சும் அம்பேத்கரும் சந்திக்கிற புள்ளி, ரெண்டு பேரும் கை உழுக்குகிற புள்ளி. இந்தியாவிலே சாதியம் என்கின்ற அந்த அசிங்கத்தை, அருவருப்பை தூக்கி எறியாமல் இங்கே சமத்துவம் என்பதை வெறும் கனவா, பகல் கனவா கூட கண்டுகிட்டு இருக்கான். அவ்வளவுதான். பகல்ல தூங்க எங்க தூங்க விடுறாங்க. ரைட். ஆக அதே நேரத்தில் வெறும் சாதிய ஒழிப்பு அல்ல, அந்த உழைப்பு சுரண்டலை ஒழித்து கட்டுகின்ற சமத்துவ சமுதாயம். இந்த ரெண்டு எது முக்கியம்? இந்த இடதுகை முக்கியமா, வலதுகை முக்கியமா? இடதுகண் முக்கியமா, வலதுகண் முக்கியமா? இப்பெல்லாம் பிரிக்க முடியுமா? இதயத்துல இந்த இடது பக்கம் இருக்கு, வலது பக்கம் இருக்கு, ரெண்டு எது முக்கியம்? அது போலத்தான் இங்கே சாதி ஒழிப்பு, வர்க்க வேறுபாடு ஒழிப்பு ரெண்டும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனாலதான் சொன்னேன், மார்க்சியமும் அம்பேத்கரியமும் சந்திக்கிற புள்ளி என்று. அந்த புள்ளியை பற்றிய பேச வேண்டிய, சிந்திக்க வேண்டிய இந்த கட்டத்திலே தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சவுந்தரராஜன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன, அம்பேத்கருக்கு அரசியல் விழிப்புணர்வுக்கு என்ன சம்பந்தம்? காலமெல்லாம் அவர் அதைத்தான் போராடினார். இந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். அரசியல் விழிப்புணர்வுனா பல பேர் என்ன செய்ய நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ அந்த கட்சியை பத்தி இது, இந்த கட்சியை பற்றி, வெறும் அரசியல் கட்சிகளை பற்றியதெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு என்பது. நாம் ஏன் இப்படி இருக்கிறேன், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், அதனுடைய பின்னணி என்ன, இதை மாற்ற முடியுமா முடியாதா என்ற சிந்தனையெல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல். அந்த அரசியல் விழிப்புணர்வுக்கும் இப்ப வரப்போற தேர்தலுக்கு எது சம்பந்தம்? ஒவ்வொருத்தருடைய தேர்தலை பத்தியே பேசுறாங்க இருக்குல்ல. இந்த தேர்தலுக்கான செய்தியும் அதுல இருக்கிறது. அதை ஏன்னா நான் சுருக்கத்துக்காக அதுக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா சொல்ல போனால் இந்த அந்த தொடர்பு என்பது அவங்க அந்த ரெண்டு பேருடைய அந்த லட்சியத்தை நோக்கி நகர்வதில்
பயணிப்பதுல அந்த லட்சியத்தோடு இந்த லட்சியங்களோடு சமத்துவம் அடிப்படையானது அதுதானே, சமூக நீதி, கல்வி உரிமை, மொழி உரிமை, இன்னும் நிறைய இருக்கு. இவற்றெல்லாம் உண்மையாக உடன்படுகின்ற அணி எது? சரியா இப்போதைக்கு அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லுகிற அணி எது அப்படின்னு பார்த்து வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு என்பது ஒரு அடிப்படையான உரிமை. வாக்குரிமை தானே சொல்றாங்க, அது உரிமை. அதை செலுத்துவது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை. ஆனா ஓட்டு போடுவது மட்டுமே நம்முடைய கடமை அல்ல, யாருக்கு ஓட்டு போடுவது என்ற தெளிவோடு இருப்பது மிக முக்கியமான கடமை. அதோட முக்கியமா யாருக்கு மறந்தும் போற்றக்கூடாது என்கிற தெளிவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அரசியல் விழிப்புணர்வு. இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் காட்டத்தில் தேர்தலை பற்றிய பேசுவதுதான் அரசியல் விழிப்புணர்வு. இதுலயும் எந்த ஒளிபரவும் கிடையாது. ஆக நம்முடைய ஆனால் இப்ப நான் சொன்னேன், நம்ம மண்ணுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு, தமிழ் மண்ணுக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தெல்லாம் அழிக்கிற ஒரு கூட்டம், இங்கே அதற்கு உடந்தையாகிற ஒரு கூட்டம் சேர்ந்து வருகிறார்கள். என்னங்க பூடகமா பேசுறீங்கன்னு சொல்ல கடைசி சொல்லிடுவேன், என்ன எல்லாரும் தெரிஞ்சது தானே. ஆக அந்த சமத்துவம், மதச்சார்பின்மை, இந்த நாடு அம்பேத்கருடைய மிக முக்கியமான பங்களிப்பு அது என்னவென்றால், இந்த நாடு விடுதலை பெற்ற போது இது ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டார்கள். அந்த சட்டத்தை உருவாக்குகிற போது அதற்கேற்ற சட்ட வரிகளை முதல்ல இது ஒரு இந்து ராஷ்டிரம், இந்து ராஜ்யம், இந்து அரசு என்று சேர்க்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். அவங்களும் போராடினாங்க. ஆனா அவர்களுடைய வாதங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுத்து அது ஏற்கத்தக்கது அல்ல, அது நாகரிகம் அல்ல, அது புதிய இந்தியாவின் அடையாளம் அல்ல என்று சொல்லி சொல்லி நிராகரித்து இன்றைக்கு நாம் எல்லோரும் மதச்சார்பற்ற ஒரு அரசு என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. மதச்சார்பு இருக்கலாம், அவருக்கு ஒரு மதம் இருக்கலாம், இவருக்கு ஒரு மதம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கலாம். அது அர்த்தம் என்ன, அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதுல எல்லாம் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனா அரசாங்கம் என்பது எந்த மதத்தையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. செக்குலரிசம் என்றால் அதுதான் அர்த்தம். வெறும் மதச்சார்பின்மை மட்டுமல்ல, சாதி சார்பின்மையும் இருக்கிறது. செக்குலரிசம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ஊர்ல, ஏன்னா இங்கே மதம் தான் முக்கியமான பிரச்சனையாக வந்தது என்பதால் மதச்சார்பின்மை என்று மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். அது ஜாதி சார்பின்மை, இனச்சார்பின்மை எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த லட்சியங்கள் ஏதோ புதுசா கொண்டு வரப்பட்டதல்ல, அது மேற்கத்திய சிந்தனை. அப்படிலாம் சொல்லி பார்க்குறாங்க, அதெல்லாம் மேற்கத்திய சிந்தனை. சொல்ல போன நம்ம அரசமைப்பு சாசனத்தில் இருந்து, அரசமைப்பு சாசனம் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் சட்டத்தில் இருந்து அந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை தூக்கணும் சொல்லி ராத்திரியும் பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. போரா என்னமாவது பண்ணணுமே சொல்லி நேரடியா சட்டத்தில் நீக்க முடியாட்டா மறைமுகமா செய்யலாமான்னு சொல்லி அவர்களை தூக்கி கொண்டு வருகிறது இன்னொரு கூட்டம். இந்த இதை பற்றிய விழிப்புணர்வு வேண்டுமா? இது ஒரு அரசியல் விழிப்புணர்வு. ஆக இதற்கெல்லாம் இந்த லட்சியங்களுக்கு உறுதியாக நிற்கிற அந்த அணியிடம் மீண்டும் பொறுப்பை ஒப்படைப்பது, அவ்வளவுதான் இந்த 23ஆம் தேதி நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை பேசுவதற்குத்தான் இந்த நிகழ்வு. இதுல இந்தியா நம்முடைய தமிழகத்துடைய பாரம்பரியம் ஒன்று சொன்னேன், ஒன்றுன்னா சொல்லிட்டு அதை முடிஞ்சுக்கிறோம். அதுலேயே அதோட ஒரே நிறைவு செஞ்சிருவேன். ஒன்று, இந்த தமிழ்நாட்டுடைய முக்கியமான பாரம்பரியம் தான் மதச்சார்பின்மை என்பது. அது என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம கிராமத்து சாதாரண உழைப்பாளி, அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் ஒரு பழமொழி உருவாக்கியிருக்காங்க. நம்மெல்லாம் கேட்கிற பழமொழி தான், அரிய சிவனு ஒண்ணு, இது அறியாத வாயில மண்ணு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சாமியை கும்பிட்டுக்கடா, இது என்னடா போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மதச்சார்பின்மை மாண்பு தமிழகத்துக்கே உரியது. இப்ப இல்லையே, இந்த பழமொழி எப்போ உருவானதா? எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதோ? ஆக இந்த மரபை, இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும். கல்வியில பாத்தீங்கன்னா சின்ன பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் நிறைய சொல்லலாம். இது தமிழகத்துடைய முக்கியமான, உலகத்தின் எந்த மொழிக்கு போய் பாருங்க, அங்க முக்கியமான இடங்களில்
முக்கியமான ஆராய்ச்சிகள் நடக்கிற இடங்களில், முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடங்களில் பூரா தமிழர்கள் இருக்கிறார்கள். இங்க இந்த கல்வியினால் கிடைத்தது. அடுத்து பெண் சமத்துவம். பெண் சமத்துவத்துக்கு என்ன, அது ஒரு பாரம்பரியம், சும்மா வந்துடல. இங்க மன்னனையே கேள்வி கேட்டால ஒருத்தி, புருஷனை கொண்டாங்க மூளையில போய் உட்காந்து அழுகிட்டு இருக்காம, என்னடே தேரா மன்னா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சபையில போய் நீதி கேட்டால கண்ணகி. அங்க இருந்து தொடங்குது அந்த பாரம்பரியம். அது வரிசையா சொல்லிட்டு வரலாம். கண்ணகி அவர் ஏண்டா மண்ணுக்காக போய் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி மன்னர்கள்ட்ட போய் தலை தலையா அடிச்சுக்கிட்ட ஔவையாரு பொம்பளை தானே, பெண்கள் தானே. அப்புறம் நம்ம இன்னும் கரண்ட் நிகழ்காலத்துல நம்ம ஜானகி அம்மா இருந்தாங்க, பாப்பா உமானத்து இருந்தாங்க, இன்னும் நிறைய பேர், முத்துலட்சுமி ரெட்டி இருந்தாங்க, ஏன் நமக்கு சுந்தரவள்ளி இருக்காங்க இன்னைக்கு இல்லையா? அப்ப இது ஒரு மிகப்பெரிய, நான் சும்மா சுருக்கத்துக்காக தான் சொல்ல முடியுது. என்னை மட்டும் பேச நிறைய பேராவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆக இந்த பாரம்பரியம், பெண் சமத்துவம் என்கிற அந்த பாரம்பரியம், இதற்கெல்லாம் ஆப்பு வைப்பதற்காக, இதையெல்லாம் ஒழித்து கட்டுவதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. இன்னொரு தமிழகத்துடைய முக்கியமான பாரம்பரியம் வந்தாரை வாழ வைக்கிற பாரம்பரியம் இல்லையா நமக்கு என்று. அதனாலதான் இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்கிற சொற்றொடரே அப்படித்தானே வந்தது. அது மாதிரி சமூக நீதி, பகுத்தறிவு, இதுவும் புதுசா வந்துடல. பெரியாரால் ஏன் சமூக நீதியை சொல்ல முடிந்தது என்றால், இங்கு ஓங்கி உரைக்க முடிந்தது என்றால், ஏற்கனவே அங்க ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது. எப்படி என்றால், இங்க யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு கலிப்பூங்குடன் சொல்லிட்டு போனாரு. அதோட அர்த்தம் என்ன? சமூக நீதி, எல்லாரும் நம்ம சொந்தக்காரண்டா அப்படிங்கிற அந்த நீதி. ஆக இதெல்லாம் தொடர வேண்டும் என்றால் பெரியார் வெற்றி பெற்றதற்கு இந்த பாரம்பரியம் காரணம். ஆக இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்றால் நாம் இந்த முதல் 6 மாசத்துக்கு ஒருவேளை தப்பி தவறி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சில நேரம் கெட்ட கனவு வருது இல்ல, அது மாதிரி தப்பி தவறி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். முதல் 6 மாசத்துக்கு அவர் இருந்துட்டு போட்டோம், அப்புறம் போறான் நாங்க தான். அப்படி ஒரு படத்துல வசனம் வருமே, அது மாதிரி மாப்பிள்ள அவர் தான், ஆனா சட்டம் என்னதுங்கிற மாதிரி, இந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் தான், ஆனா கண்ட்ரோல் நாங்க தான். கண்ட்ரோல் எங்கிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவர்கள் வந்தால் என்ன ஆகும் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன, செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆக அந்த கூட்டத்தை நேரடியாக சொல்லியே ஆக வேண்டும். இதெல்லாம் ஊடகம் கிடையாது. அந்த அதிமுக தலைமை என்று சொல்லிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா உண்மையான பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணி அதை முறியடிக்க வேண்டும். அதே போல விசில் சைக்கிள் ஊரு, எந்த ஊருக்கு போனா அங்க 2 பேர் சாகுறாங்க. 10 இன்னைக்கு 10 பேரா 10 பேர் மயக்கம் போட்டாங்க பெண்கள், 52 பேர் இது வரைக்குமா. இது கவலையோ உறுத்தலோ இல்லாமல் எத்தனை பேர் சாகிறார்கள் என்பது என்னுடைய செல்வாக்குக்கு அடையாளம், என்னுடைய புகழுக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படி ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் அந்த என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கவலை. இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் என்னன்னா இனிமே பெண்கள்லாம் இலவச பஸ்ல போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏசி பஸ்ஸே விடுறேன், ஆனா ஓசியில போகக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. மக்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பெண், இன்றைக்கு நம்முடைய பெண்கள், எளிய குடும்பத்து பெண்கள் இன்றைக்கு தங்களுடைய பிழைப்புக்காக, படிப்புக்காக வெளியே போக முடிகிறது, நடமாட முடிகிறது, ஒரு சமூக நடமாட்டத்தோடு அவர்களால் கலந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து சேவை முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் ஒழித்து கட்டுவார்கள் என்றால், அப்புறம் மொழி உரிமை, இன்னும் நிறைய சொல்லலாம். இவற்றையெல்லாம் தடுக்கிற ஒரு சக்தியாக இந்த அணி நிற்கிறது. இந்த அணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். நேரடியாக இந்த இடத்திலே இதை பேசுவதால், இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற, உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற கணபதி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, நான் ஏற்கனவே சொன்னது போல இதையெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கொண்டது அல்ல, நம்முடைய நண்பர்களிடத்திலே, வீட்டாரிடத்திலே, உறவினிடத்திலே கொண்டு செல்வோம் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.